டைட்டானிக் கப்பலை போல முழுக காத்திருக்கும் 6.5 ஏக்கர் நிலம், செய்தியாளர்களை உள்ளே வைத்து பூட்டிய அராஜகம். திருச்சியின் பிரபலமான பகுதிகளில் ஒன்றான கே நகர் சபரிமில் பகுதியில் உள்ளது 6.5 ஏக்கர் பரப்பளவுள்ள நிலத்தை ஆளும் கட்சியின் முக்கிய புள்ளி ஆக்கிரமித்துள்ளதாக கிடைத்த தகவலைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று செய்தி சேகரிக்க முயன்றனர். அவர்களோடு எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்களும் உடன் வந்தார். அப்பொழுது அந்த சர்ச்சைக்குரிய நிலத்தில் இருந்த நபர்கள் வழக்கறிஞர்களுடன் செய்தியாளர்களையும் சேர்த்து உள்ளே வைத்து பூட்டியதோடு ஒருவரையும் விட மாட்டோம் என மிரட்டத் தொடங்கினர். இதனால் செய்தியாளர்கள் என்ன செய்வது என புரியாமல் நின்றனர். இதற்கு இடையில் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. நிலைமை கை மீறிப்போவதை உணர்ந்த செய்தியாளர்கள் இரு தரப்பினரிடமும் பேசி சமாதானப்படுத்தி வெளியில் வந்தனர். செய்தியாளர்கள் சிறை வைக்கப்பட்ட சம்பவத்தால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. சமீபத்தில் ஆளும் கட்சியின் மிக முக்கிய அமைச்சர் அந்த இடத்தில்தான் டைட்டானிக் எனப்படும் பொழுதுபோக்கு பொருட்காட்சியை திறந்து வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. போடுங்க மட்டும் தானே இருக்கு, எடுத்துருவாங்க. போடுங்க, ஏற்றி போடுங்க. கட்டு கம்பி போடலையா நீங்க? நம்ம நின்றுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா திருச்சியோட முக்கியமான மாநகர பகுதிகளில் ஒன்றான கே நகரில் இருக்க சபரி ரைஸ் மில். இந்த ரைஸ் மில் பார்த்தீங்கன்னா கடந்த 1962ஆம் ஆண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் நிறுவனத்தின் பேரில் விற்கப்பட்டு அதுக்கப்புறம் 1995 வரைக்கும் இந்த சபரி ரைஸ் மில் நடைபெற்று வந்து அதுக்கப்புறம் மூலக்கூறு பற்றாக்குறையினால் இந்த ரைஸ் மில் வந்து மூடப்பட்டு கடந்த 30 வருடங்களாக பார்த்தீங்கன்னா காலியாகவே பராமரிப்பு இல்லாமல் இருந்துச்சு. முழுக்க சபரி மில்லோட கண்ட்ரோலில் இருந்த அந்த ரைஸ் மில்லை வந்து இப்போ 2025 ஜூன் மாதம் வந்து ஒரு கப்பல் பொருள் காட்சிக்காக வாடகைக்கு விட்டு வந்திருக்காங்க. வாடகைக்கு விட்டு அந்த ரேட்டில் வந்து அக்ரிமெண்ட் போட்டு சட்டப்படி வாடகை விட்டுருக்காங்க. வாடகைக்கு விட்டு அந்த இடங்களை அங்கே இருக்க 20 ஏக்கர் இடத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணி சென்ட்ரல் பகுதியில் பொருட்காட்சியும் 2 பக்கமும் வந்து வாகன போக்குவரத்துக்காக வாகன பார்க்கிங்காக வலது பக்கத்தில் 2 வீலர் வாகன பார்க்கிங்கும் இடது பக்கத்தில் வந்து 4 வீலர் வாகன பார்க்கிங்கும் இந்த பொருட்காட்சி நிறுவனம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை சேர்ந்த முக்கியமான திமுக பிரமுகரான செந்தமிழ் செல்வன் அப்படின்றவர் வந்து திமுக வர்த்தக அணியை சேர்ந்தவர். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா காலியாக அழகாக பாதையை நிலவி கார் பார்க்கிங்காக வச்சிருந்த இடத்த வந்து அழகாக ஆட்டியை போட்டு என்ன பண்ணிடுறாரு, அடியாட்களோட உள்ளே போந்து இது வந்து எங்கள் தாத்தாவுக்கு சொந்தமான இடம், எங்கள் தாத்தா மூதாதைக்கு சொந்தமான இடம், வித்த இடத்தையே இது எங்களுக்கு சொந்தமான இடம்னு சொல்லி சினிமா படங்களில் வர மாதிரி அவங்களோட வாரிசுகள் நாங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவணங்கள் எந்த ஆவணமே கையில் இல்லை, ஐவரமே கையில் இல்லாமல் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இது குறித்து கம்பெனி சார்பாக பல முறை கிட்டத்தட்ட 10 நாளாகவே வந்து போலீஸ் கலைஞ்சிட்டு இருக்காங்க. இங்கே கே நகர் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்தா நீங்கள் வந்து 100 அங்கே 100 கடிங்கன்றாங்க, 100 கடிச்சா நீங்கள் காவல் நிலையம் வாங்கன்றாங்க, மறுபடியும் காலையில் வாங்கன்றாங்க. இப்படி தொடர்ந்து அலக்கழிக்கப்பட்டிருக்காங்க. இந்த திமுகவோட பிரமுகரோட தொடர் அழுத்தத்தினால இங்கே போலீஸ்காரங்க வந்து இவ்வளோ ஒரு அப்பட்டமான ஆக்கிரமிப்பு நடந்துருந்து கூட எந்த நடவடிக்கையுமே இருக்க கிடையாது. இந்த கம்பெனிக்காரங்க வந்து புதன்கிழமை போய் கமிஷனரை பார்த்துருக்காங்க. கமிஷனர் உடனடியாக அது லேண்ட் கிராபிங் மேட்ரு, உடனடியாக லேண்ட் கிராபிங் ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி லேண்ட் கிராபிங்கில் ஒரு இன்ஸ்பெக்டர் தலைமையிலான ஒரு குழுவை அமைச்சிருக்காங்க. ஆனால் அந்த குழுவும் இன்றைக்கி வரைக்கும் உள்ளே வரலைங்க.
பார்த்தீங்கன்னா அந்த 4 நாள் அழகு போல் நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாக வேலியை மறைச்சிட்டு பொருட்காட்சி இருக்கிற இடத்துக்கு கட் பண்ணிவிட்டு அழகாக வேலியை போட்டு மறைச்சிட்டு உள்ளே ஃபுல்லாக நிறவி ஆக்கிரமிப்பு பண்ணிவிட்டு வேலி அமைச்சு ஆக்கிரமிப்பு பண்ண எல்லா முயற்சி எடுத்துருக்காங்க. ஒரு டாக்குமெண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டாக்குமெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால் என்ன டாக்குமெண்ட் இல்லை, எங்கள் தாத்தா ஐயன் பிள்ளை அவர் வித்தவர் எங்கள் தாத்தான்றாங்க. வித்த சொத்தில் தாத்தா எங்கள் தாத்தான்னு சொல்லி எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் முழுக்க அப்பட்டமாக இந்த திமுக ஆட்சியில் வந்து ஒரு அபகரிப்பு நடந்துகிட்டு இருக்கு. அவர் இந்த மாதிரி அபகரிப்பை செஞ்சுட்டு இருக்க செந்தமிழ் செல்வனையும் அவர் அடியாள்களையும் கூப்பிட்டு கேட்டால் அமைச்சர் பிரச்சனை இதில் தலையிட்டீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சம்மந்தப்பட்ட நிர்வாகத்தையும் மிரட்டி தொடர்ந்து மாட்டிட்டு இருக்காங்க. போலீஸார் இப்போ வரைக்கும் இந்த இடத்துக்குள்ள உள்ளே போக பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளே போனால் எங்களை பூட்டி வச்சுட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸாருக்கு ஃபோன் அடிச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. இன்னைய வரைக்கும் பேட்ரோல் வரல. காலையிலேருந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி 4 முழுக்க அவர் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு இன்னும் ஒரு விடிவு அளவும் பிறக்கல. இந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு இந்த ஆட்சியில் சீர்கட்டது இல்லாமல் பட்டா இருந்தும் பத்திரம் இருந்தும் எல்லாப்படியான ஆவணங்கள் இருந்தும் அப்படியே அழகாக முழு சோத்தில் பூசணிக்காய் மறைக்கிற மாதிரி ஒரு இடத்தையே ஒரு 60 சென்ட் இடத்தையே திட்டமிட்டு ஆக்கிரமித்து அபகரிச்சிட்டாங்க. உடனடியாக போலீஸார் நடவடிக்கை எடுக்கலைன்னா சட்டப்படி இந்த பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாக உருவருக்கும். இந்த மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்துக்கே இந்த பிரச்சனைனா சாதாரண மக்கள் 1000 சதுரடி 500 சதுரடி இருக்கிற மக்கள் எல்லாம் இதில் ரொம்ப பாதிக்கப்பட்டுருக்காங்க. உடனடியாக சட்டம் இதில் வந்து போலீஸார் துரித நடவடிக்கை எடுத்து அபகரிச்சிட்டு இருக்க அந்த இடத்த பழையபடி உங்களுக்கு மீட்டு கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் வழக்கறிஞர் ஜார்ஜ் கெவின், திருச்சி. வயசானவரை வந்து அந்த இடத்தோட ஓனரை நீங்கள் எல்லாம் பிடிச்சி கீழே பிடிச்சி தள்ளி விட்டதாகவும் அதனால அவருக்கு வந்து அடிபட்டு இப்போ வந்து ஜிஹெச்ல அட்மிட் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க. அப்பட்டமா அவர் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டுன்னு வேறு சொல்கிறாங்க. இந்த இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வந்ததுலேருந்து நீங்களும் எல்லாமே கூட இருக்கீங்க. நடந்தது எல்லாமே தெரியும். யார் அடியாட்களோட யார் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணால் அறிக்கை வந்தா தடுத்தா எல்லாத்தையுமே நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. இவங்களோட தொடர் நான் வடக்கு முறைக்காக தான் நம்ம வெளியே நின்று இந்த பேட்டியை கொடுத்துட்ருக்கோம் தெரியும். இங்கே பாருங்க, இங்கே வச்சிருக்க போர்டை பார்த்தாலே தெரியும். ஒரு எவ்வளோ அப்போ பட்டப்பட்டமான ஒரு போர்டுன்னு பாருங்கள். 75 வருஷமாக எங்கள்கிட்ட சொந்தமாக இருக்குது. எங்களோட இடம் ஒரு சர்வே நம்பர் இல்லை, ஒரு டாக்குமெண்ட் நம்பரில், ஒரு பட்டா நம்பரில் எதுவுமே இல்லாமல் இப்படி ஒரு அப்பட்டமான நில ஆக்கிரமிப்பு முழுக்க அமைச்சரோட பேரில் தான் நடக்குதுன்னு சொல்லி பண்ணுறதெல்லாம் ஒரு மிக கொடுமையான விஷயமா இருக்குது. உடனடியாக அரசியல் தலையிட்டு இந்த மாதிரி டிஎம்கே பேரை சொல்லி பயன்படுத்திக்கிட்டு நில அபகரிப்பில் இயங்கிட்டு இருக்க செந்தமிழ் செல்வன் அப்படின்ற அதே போல் ஆட்களையும் அவர் அடியாட்களையும் உடனே கட்டுப்படுத்தணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் ஜார்ஜ் கெவின், வழக்கறிஞர், திருச்சி.